மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய உடம்பானது முழுக்க முழுக்க இந்த ஏரியா முழுவதுமே உடல் செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை அரைச்சு அதை சத்துக்களாக மாற்றக்கூடிய ஒரு போர்ஷன். முழுக்க முழுக்க இந்த வேலையை தான் நம்மளுடைய உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. சத்துக்களாக மாற்றினதை திரும்பவும் இரத்த ஓட்டத்தின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கப்பட்டு அந்தந்த உறுப்புகள் செய்யக்கூடிய வேலையை தூண்டுதல் செய்யுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த செரிமான மண்டலம் மூலமாக தான் நம்மளுடைய உடல் மிக முக்கியமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்குது. இந்த செரிமான மண்டலத்தை நம்ம சீர்கிட வச்சுட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமானா முடியாது. நீங்கள் பாருங்கள், உடம்புல எந்த ஒரு நோய் வந்திருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு கால் கட்டை விரலில் நெயில் பிரச்சனை, இல்லை கால் கட்டை விரலில் உள்ள ஸ்கின் பிரச்சனை அப்படின்னா கூட அதுக்கு என்ன கீரை சாப்பிடலாம், என்ன பழங்கள் சாப்பிடலாம், என்ன மாதிரியான மருந்துகள் சாப்பிடலாம், மாத்திரைகள் சாப்பிடலான்னு கூட நீங்கள் அதை வாய் வழியாக கொடுத்து செரிமான மண்டலம் வழியாகவே உள்ளே கொடுத்து அங்கேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து கொண்டு போய் கரெக்டாக அந்த கால் விரலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாருங்கள், அதான் நம்மளுடைய உடலின் அறிவு எடுத்து கொண்டு போய் அங்கே போய் கொடுக்குது. நம்மளுடைய காலில் கணுக்கால் கிட்ட ஒரு ஹேர் கிராக்கு, ஒரு போன் கிராக் ஆகிருக்குது. அதுக்கு நீங்கள் கால்சியம் டேப்லெட்டோ அல்லது அது சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸோ நீங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது கூட அது உணவு மண்டலம் வழியாக, செரிமான மண்டலம் வழியாக உள்ளே போயிட்டு அங்கேருந்து குடலுறிஞ்சிகள் மூலமாக எடுக்கப்பட்டு மீண்டும் திரும்ப எந்த இடத்துக்கு போகணுமோ, காலுக்கு போகணுமோ அங்கே போகுது. பிரெயினுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா கூட அதுக்கும் நம்ம செரிமான மண்டலத்தில் தான் கொடுக்குறோம். அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அது நமக்கு செரிமான மண்டலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ஆர்கன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகும். எல்லாத்துக்கும் இது பேஸ். ஆனால் இன்றைக்கி நார்மலாகவே நிறைய பேர் செரிமானம் சரியில்லை அதனால் கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புலம்பல்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரானிக்கான டிசீஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு நல்ல செரிமானம் நடக்குதா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 20 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 2 மணி நேரத்திற்குள்ள முழுமையாக செரிமானம் ஆயிடும். 20 மினிட்ஸில் நமக்கு செரிமானம் ஆகிற மாதிரி நம்மளுடைய உடம்பை வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா வேகமாக குணமாயிடும். செரிமானத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அந்த நோய்களுக்கு எவ்வளவு காஸ்ட்லியான மருந்து மாத்திரைகள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள்னு பார்த்தாலும் அங்கே நோய் குணமாகிறதுல சிக்கல் இருக்குது. அதனால் செரிமான மண்டலம் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போ பல நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளும் நமக்கு ஜீரோவாகி போயிடாமல் அதை முழு சக்தியும் கிடைக்கணும்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும், பலமாக வச்சுருக்கணும், நல்லா செயல்படுற மாதிரி வச்சுருக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் முழுக்க முழுக்க இந்த செரிமான மண்டலத்தில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்களுடைய காலையிலிருந்து இரவு வரை உள்ள உணவு முறை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இடையில் சாப்பிடக்கூடிய சில ஸ்நாக்ஸ் வகைகளாக கூட இருக்கட்டும், முழுக்க முழுக்க அந்த வயிறு சிறுகுடல் இவங்க டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அல்லது 2 பாத்திரம் தான் இருக்கும். அந்த ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் டேமேஜ் ஆச்சுன்னா இன்றைக்கி நமக்கு சாப்பாடே கிடையாது, சமையல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே தலையில் பிரச்சனைனாலும் சரி, காலில் பிரச்சனைனாலும் சரி, கையில் பிரச்சனைனாலும் சரி, அதற்கு மருந்தாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லாம் இல்லை, இன்டர்னலாக நம்ம கொடுத்து அப்படி சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து கொண்டு உடம்பு சரி பண்ணணும்னா நமது வயிறு சிறுகுடல் ரொம்ப சீராக இருக்கணும். அப்போ நம்முடைய செரிமான மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முறைகள்லாம் நிறைய, நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துக்கிட்ட முறைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதைப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய செரிமான மண்டலங்கள் அனைத்தையும் சீராக வச்சுக்க முடியும். அதில் குறிப்பாக கிராம்பு. இந்த கிராம்பு நம்மளுடைய செரிமான மண்டலத்தை நம்மளுடைய வாய்ப்பகுதியிலிருந்து, ஏன்னா செரிமான மண்டலம் நம்மளுடைய வாயிலிருந்தே ஆரம்பிக்கிறது அப்படின்பாங்க. நம்மளுடைய பல்லு, நாக்கு, த்ரோட்டு, ஈசோபேகஸ், உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல் அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். செரிமான மண்டலம் வாயிலிருந்து குடல் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த செரிமான மண்டலத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கூடவே கணையம், பேன்கிரியாஸ், அங்கேருந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் நமக்கு கிடைக்கணும். அதுபோல் கால் பிளேடர், பித்தப்பை, அங்கேருந்து பித்த நீர் நமக்கு கிடைக்கணும்.
இவங்கெல்லாம் அப்படி வெளியிலேருந்து இவங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த செரிமான மண்டலம் சீராக இயங்கும். அப்போ அதுக்கு இவங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு பொருள் அப்படின்னம்னா அது வந்து கிராம்பு அப்படின்னு. கிராம்பு பாருங்கள், பல்லு பிரச்சனை இருக்குதா, கிராம்பு பயன்படுத்துங்க. வாய் துர்நாற்றம் இருக்குதா, கிராம்பை பயன்படுத்துங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதா, கிராம்பை பயன்படுத்துங்க. த்ரோட் பிளாக் இருக்குதா, கிராம்பை பயன்படுத்துங்க. த்ரோட்டில் ஏதாவது வந்து சளி கட்டின மாதிரி இருக்குதா, கிராம்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி பல பிரச்சனைகளுக்கு கிராம்பை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னமும் சில பல்லு வலிக்கு ஒரு கிராம்பு எடுத்து வாயில் ஒதுக்குவாங்க, அந்த பல்லுக்கிட்டே வந்து வச்சுக்குவாங்க கொஞ்சம் நேரம், அவ்வளோதான், பல்வலி காணாமல் போயிடும். இப்படி வாய் துர்நாற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறோம், இப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்திருக்க பாருங்கள். இந்த கிராம்புக்கு என்னென்னா உள்ள இன்னர் ஆர்கன், வயிறு, ஸ்டொமக்கு, வயிற்றில் புண்ணு வராமல் தடுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுத்துங்க. சிறுகுடல் நல்ல சீராக இயங்குறதுக்கு நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை குடல் உறிஞ்சிகள் உறிஞ்சணும், கரெக்டுங்களா? ஆனால் சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனேயும் மோசன் போகிற பழக்கம் இருக்கும். சாப்பிட்ட உடனேயும் மோசன் போகுது அப்படின்னம்னா சத்துக்கள் குடல் உறிஞ்சிகள் வழியாக உறிஞ்சப்படலை, அது மலக்குடல் வழியாக வெளியேறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னாங்க. சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை கட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் குறைச்சிக்கங்கன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளாக தான் இருக்குது. சளியினுடன் நம்ம நுரையீரலில் உருவாக்கக்கூடிய சளின்னு நினச்சிக்கிறோம், கிடையாது. நம்மளுடைய உள்ள வயிறு சிறுகுடல் ஏரியாக்குள்ளேயே இந்த சளி வந்து ஃபார்ம் ஆகும். அது நம்மளுடைய குடலுறிஞ்சிகளை அடைக்கும். எப்படி ஒரு ஜல்லடையில் மேலே உள்ள ஓட்டையில் ஃபுல்லாக அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி சலிக்கும், கீழே வரும், அது மாதிரி குடலுறிஞ்சிகள் அடைக்கும். அப்போ குடலுறிஞ்சிகள் உறிஞ்ச முடியாத நிலைக்கு போகும். நீங்கள் எவ்வளவு சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும், குழந்தைகளுக்கு பாருங்கள், குழந்தைக்கு நான் நல்லது பொழுது எல்லாம் வாங்கி போடுறேன், பூரா சத்தான ஐட்டம் தான் கொடுக்குறேன், ஆனால் உடம்பு தேரவே மாட்டான், சாப்பிட்ட உடனே மோசம் போயிடுறான். அப்போ குடலுறிஞ்சிகள் அங்கே உறிஞ்சப்படலை. அப்போ குடலுறிஞ்சிகள் உறிஞ்சப்படாமல் அங்கே வந்து அந்த சளிப்படலங்கள் அடைத்து அது மோசம் வழியாகவே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டது ஃபுல்லாக வெளியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா உடம்பு எப்படி தேரும், தேராது. அதனால் அந்த சளிப்படலங்களை வெளியேற்றி சிறுகுடலை சீர்படுத்துவதற்கு இந்த கிராம்பு மிக முக்கியம் அப்படின்னாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கிராம்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, இப்படி எல்லாத்துக்கும் வந்து கிராம்புன்னு கிராம்பை பயன்படுத்த சொன்னாங்க. இப்போ அதில் ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காம்பினேஷனில் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது. கிராம்பில் ஒரு 50 கிராம் எடுத்துங்க, எல்லாமே பவுடர் ஃபார்ம்லேயே எடுத்துங்க. கிராம்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சுக்கு பவுடரு, சரிங்களா, சுக்கு பவுடர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 50 கிராம், சுக்கு பவுடர் 50 கிராம், இது கூடவே ஓமம் 50 கிராம். அவ்வளோதான், 3 ஐட்டம் தாங்க. 3லையுமே ஈக்குவல் ரேஷியோ 50-50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து கொஞ்சம் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன், மாலை 1 ஸ்பூன். சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு பின்னாடியும் சாப்பிடலாம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்கும். ஆமாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணுங்கன்னெல்லாம் நல்லா ஆற்றப்பட்டு செரிமானத்தை தூண்டுற மாதிரி ஒரு வேலையை பண்ணிடும். சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றனாலும் செரிமானத்துக்கு நல்லா வேலை பார்க்கும். கேஸ் ஏதாவது உடம்புல அங்கங்கே இருக்குது, தேங்கி இருக்குனாலும் வெளியேற்றிடும். கேஸ் ஃபார்ம் ஆக விடாமல் தடுத்துக்கிறோம். ஆனால் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கேப் இருக்கணும். இந்த 3ம் கலந்த கலவையை முதல்ல ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. எல்லா பேரும் இதை வந்து சாப்பிடலாம். எல்லா பேரும் சாப்பிட்டு உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீர் செஞ்சீங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குணமாவதற்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது வேகமாக கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.